பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே நட்சத்திர கோயில்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே சுவாதி நட்சத்திரத்திற்குரிய மருத மரம் தலவிருட்சமாக இருக்கும் தலங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே முதலாவதாக பிள்ளையார்பட்டி பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த 2 தினங்களாக பிள்ளையார்பட்டி பற்றிய தகவல்களை இயன்றவரை மேலெழுந்த வாரியாக பார்த்திருக்கிறோம். இன்னும் சில அங்கு நடைபெறும் திருவிழாக்கள் பற்றிய ஒரு சில தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியிலே சொல்லவிருக்கிறேன். திருவிழா என்றால் அங்கே மிக முக்கியமான திருவிழா விநாயகர் சதுர்த்தி திருவிழா தான். 10 நாள் உற்சவமாக அது கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீப விழா அங்கே மிக சிறப்பாக நடைபெறுகிறது. மருதங்குடி நாயனார் சன்னதிக்கு முன்பாகவும் பிள்ளையார் சன்னதிக்கு முன்பாகவும் 2 இடங்களிலே சொக்கப்பனை கொளுத்தும் வழக்கம் அங்கே உண்டு. மார்கழி திருவாதிரையிலே நடராஜர் சிவகாமி எழுந்தருளல், சிவகாமி ஊடல் கொண்டு செல்வது. நடராஜர் தனது உனக்கு பார், நான் இவ்வளவு காணி நிலம் இருக்கிறது, இவ்வளவு வீடு இருக்கிறது, நான் உனக்கு சொத்து கொடுத்திருக்கிறேன் என்றெல்லாம் கணக்கு கொடுப்பது போன்ற ஒரு விழாவை அங்கே கொண்டாடுகிறார்கள். ஆலயத்திற்கு என்ன சொத்து இருக்கிறது, ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு இருக்கிறது என்பது மக்கள் முன்பாக திருவிழா நேரத்திலே பகிரங்கமாக தெரியப்படுத்தினால் அது பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்காக இப்படி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு திருவிழாவை அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஓலை எழுதி கொடுத்து சமாதானப்படுத்துவது போன்ற ஒரு காட்சி அரங்கேற்றப்படும். அது மிகவும் பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கும். இத்தலத்திலே ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் மாலையிலே சுவாமி புறப்பாடு உண்டு. மூஷிக வாகனத்திலே விநாயகர் உற்சவர் எழுந்தருள்வார். உள்பிரகாரத்திலே திருமாளிகை பத்தி சுற்றிலே வலம் வந்து மீண்டும் தம்மிடத்தே தாம் இருக்க வேண்டிய இடத்தில் அமர்வார். இந்த ஒரு மாதாந்திர சதுர்த்தி விழா இங்கே கொண்டாடப்படுகிறது. சதுர்த்தி என்று இங்கு சென்று விரதம் இருப்பார்கள் சிலர். அதே போல விநாயகர் சதுர்த்தி 10 நாள் விழா மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் வெள்ளி மூஷிக வாகனத்திலே விநாயகர் எழுந்தருள்வார். 2ஆம் நாள் சிம்ம வாகனத்திலே சாமி புறப்பாடு. 3ஆம் நாள் பூத வாகனம். 4ஆம் நாள் கமல வாகனம். 5ஆம் நாள் வெள்ளி ரிஷப வாகனத்திலே விநாயகர் புறப்படுவது ஒரு அழகான ஒரு காட்சி. 6ஆம் நாள் கஜமுகாசுர வதம் சம்ஹாரம் நடைபெறும். அதற்கு முன்பாக வெள்ளி யானையிலும் அதன் பிறகு தங்க மூஷிகத்திலும் விநாயகர் எழுந்தருள்கின்ற ஒரு காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 7ஆம் நாள் வெள்ளி மயில் வாகனத்திலே விநாயகர் எழுந்தருள்வார். பொதுவாக மயில் வாகனம் என்பது முருகனுக்குரியது, ரிஷப வாகனம் என்பது சிவபெருமானுக்குரியது, கமல வாகனம் என்பது பெருமாளுக்குரியது, தாமரை மலர் மீது நின்றவன், சிம்ம வாகனம் என்பது அம்பாளுக்குரியது. ஷண்மதத்திற்கும் தானே பரபிரம்மமாக விளங்குகிறேன் என்பதை உணர்த்துவது போல இந்த ஒரு விழா கொண்டாடப்படுகிறது. 8ஆம் நாள் குதிரை வாகனம், 9ஆம் நாள் தேர் திருவிழா, 10ஆம் நாள் பஞ்சமூர்த்தி புறப்பாடோடு விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் எழுந்தருள்வது காண கண்கோடி வேண்டும். பிள்ளையார்பட்டியிலே இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நடைபெறுகின்ற அந்த விழாவை பெருந்திரளான பக்தர்கள் வந்து கண்டு களிப்பார்கள். 18 படி அரிசி போட்டு ஒரு மிகப்பெரிய கொழுக்கட்டை செய்வார்கள். அதை 10 பேரை சேர்ந்து தூக்கிட்டு வரணும், அவ்வளோ பெருசு இருக்கும் மோதகம். அது அன்னைக்கு ஸ்பெஷலாக அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து அன்றைய தினம் ஒரே ஒரு கொழுக்கட்டை 18 படி அரிசி போட்டு மாவிடிச்சு பண்ணுவாங்க. அது செய்து அன்னைக்கு நைவேத்தியம் செய்வார்கள். அதன் பிறகு அதை நைவேத்தியம் செய்த பிறகு பிட்டு சிறிதாக எல்லாருக்கும் கொடுத்து அதை பிரசாதத்தை விநியோகம் செய்வார்கள். வைகாசி மாதத்திலே நடைபெறுகின்ற திருவிழா உள்ளூர் கொங்கு நாச்சியம்மன் என்று அங்கே ஒரு கிராம தேவதை இருக்கிறது. அந்த அம்மனுக்காக எடுக்கப்படுகின்ற ஒரு திருவிழா. அதை இத்தலத்தோடு சேர்த்து செய்கிறார்கள். 10 நாள் உற்சவமாக அது கொண்டாடப்படுகிறது. 3ஆம் செவ்வாய்க்கிழமை என்று கொங்கு நாச்சியம்மன் விழா என்று ஒன்று நடைபெறும். இந்த தலத்திலே தினசரி வழிபாடுகள் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வீட்டு வாசலிலே கற்பக விநாயகருடைய படத்தை வைத்தால் நன்மைகள் நடைபெறும், நல்ல விஷயங்கள் வீட்டிலே நடைபெறும், தீய விஷயங்கள் உள்ளே வர முடியாது. தீமையான எண்ணம் கொண்டவர்களும் அந்த படத்தை பார்த்த உடனே மனம் திருந்துவார்கள். ஆகவே அனைவரும் வீட்டு வாயில் நுழைவாயில் மேல் ஒரு கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் படத்தை மாட்டி வைத்தால் நல்லது. அனைத்து விதமான காப்பும் அளிக்கின்ற, பாதுகாப்பும் அளிக்கின்ற, நமக்கு ஒரு ரட்சையாக விளங்குகின்ற ஒரு விநாயகராக அவர் தமிழ்நாட்டிற்கே ஒரு ரட்சையாக
இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் விளங்குகிறார். விநாயகப் பெருமானுக்கு மிக முக்கியமான தலங்கள் 6 உண்டு. அவற்றிலே பிள்ளையார்பட்டியும் ஒன்று. மருத மரம் இங்கே சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு மரமாக இருப்பதால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையார்பட்டிக்கு சென்று விநாயகரை அவசியம் வழிபட வேண்டும். மருத மரம் எங்கெல்லாம் தலவிருட்சமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டும். தலவிருட்சம் மருத மரமாக எத்தனை கோயிலில் இருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் சற்றேறக்குறைய ஒரு 24 கோயில்கள் எனக்கு கிடைத்தன. அவற்றிலே 4 அல்லது 5 கோயில்களை பற்றி மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு பேசப் போகிறேன். ஏன்னா மற்ற நட்சத்திரக்காரங்களாம் என்ன சார் இப்படியே போனால் எங்கள் நட்சத்திரம் வரும்போது 2013 ஜனவரி வந்துடும் போல் இருக்கே அப்படின்னு ஒரு ரேவதி நட்சத்திரக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டார். அதனால் அவ்வளோ நாள்லாம் நான் இழுத்தடிக்க மாட்டேன். அதனால் 4 கோவில் தான், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கோவில், மேக்ஸிமம் 5 கோவில். அந்த மாதிரி சில கோவில் நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு கோவில் தான் கிடைக்குது. அந்த தல விருட்சத்தை வச்சு நம்ம நட்சத்திர விருட்சத்து ரீதியாக கோயில்கள் அப்படின்னு பார்க்கறதுனால இந்த கான்செப்ட்லாம் நம்ம கோவிலை தேடி கண்டுபிடிக்கிறதே எனக்கு ரொம்ப, அதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு. அதனால் இன்றைக்கி இந்த பிள்ளையார்பட்டி விநாயகருடைய ஒரு அற்புதமான ஒரு வைபவத்தை பற்றி நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம். விநாயகரின் பெருமைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம். ஔவையார் இயற்றிய விநாயகர் அகவல் படியுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் விநாயகர் அகவல் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல ஆதிசங்கர பகவத்பாதால் இயற்றிய முதாகராத்த மோதகம் சதாவிமுக்தி சாதகம் என்னும் கணேச பஞ்சரத்னம் ஸ்லோகம் அவசியம் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது இரண்டையும் சொல்லிக் கொடுத்தால் விநாயகருடைய அருள் கிடைக்கும். விநாயகப் பெருமானின் அருள் நாம் அனைவரும் பெறுவோம் என்று சொல்லி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலங்களுள் முதன்மையானது பிள்ளையார்பட்டி. பிற தலங்களெல்லாம் அடுத்த வாரம் முதல் ஆரம்பமாகும். இன்றைய தினத்தோடு நான் பிள்ளையார்பட்டியை நிறைவு செய்து கொண்டு மற்ற கோயில்களை பற்றி அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.